இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சுக்கு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம். ஸோ அந்த பாக்ஸோட எட்ஜிலேருந்து நான் ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணுற நீடுங்க இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜில் நம்ம திருப்பி பஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்க கார்னரில் பஞ்ச் பண்ணி திருப்பி ஆரம்பிச்ச இடத்துல நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் பஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி லூப்குள்ளே சிக்காம இங்கே பஞ்ச் பண்ணுறோம். எவ்ரி எஜஸில் நம்ம வந்து பஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னர்ல இருந்து நம்ம பஞ்ச் பண்ணலாம். ஸோ இது பாப்பிங் கிளாத்ன்றதுனால நமக்கு டைட்டாக கிடைக்குது. இதுவே நம்ம வேறு கிளாத் அப்படின்னா ஈஸியாக வந்து ஹோல்ஸ் விழுந்துடும். ஸோ உங்களுக்கு பாப்பிங் கிளாத்லேயே பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற கிளாத்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் சென்டர்லேருந்தும் வந்து பஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அவுட்வேர்டில் இருந்தும் நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சுக்கு. ஸோ நான் வந்து இந்த அவுட்டர் கார்னர்லேருந்து உங்களுக்கு பஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதை வந்து இப்போ நான் சென்டரில் பஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம எல்லா பெட்டல்ஸ்க்குமே நம்ம வந்து பஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரிட்டியான ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலும் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை பார்த்து நீங்களும் ஒரு நல்ல சுய தொழில் கற்றுக்கிட்டு லைஃப்பில் முன்னேற வாழ்த்துக்கள்.